பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தளபதி என்ன நினைக்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, தலைமை பொறுப்பிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அண்ணன் அருண்ராஜ் அவர்களே, சகோதரர் வெங்கட்ராமன் அவர்களே, அண்ணன் VS பாபு அவர்களே, கூட்டுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஒரு ஆற்றல் படை எங்கே இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்திலே தான் இருக்கிறது, எங்கும் இல்லை. இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வெகுண்டு எழுந்து பேசினார், உணர்ச்சி பூர்வமாக பேசினார், உள்ளதை பேசினார். என்ன நடக்கவில்லையோ எது நடக்க வேண்டுமோ அதை விளக்கமாக கூறி அதை தொடர்ந்து அருமை சகோதரர் அருண்ராஜ் IRS அவர்கள் எல்லா விஷயங்களையும் அழகாக தொட்டார். செவிடன் காதிலே ஊதிய சங்காக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சொல்லி வருகிற எந்த செய்திகளையும் முதலமைச்சர் காதுக்கு எட்டியதையோ எட்டவில்லையோ தெரியவில்லை என்றுதான் கோட்டைக்கு பக்கத்திலேயே போராட்டத்தை போட்டிருக்கிறோம். இங்கே இருந்து குரல் கொடுத்தாவது கோட்டை பக்கத்தில் இருக்கிறது, செவிடன் காதிலே ஊதிய சங்குதான் கேட்கவில்லை. கோட்டைக்கு யார் போக வேண்டுமோ அவரை அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக வந்திருக்கிறோம். தளபதி விஜய் அனுப்புவோம். வீட்டுக்கு போக வேண்டிய உங்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லுகிற போர்ப்படை தான் இங்கே வந்திருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதிலே இந்த அரசாங்கத்துக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அண்டை மாநிலங்களிலே நடத்த தொடங்கிவிட்டார்கள். இங்கே குரல் கொடுக்கிறோம், கேட்கிறோம், அறிக்கை கொடுக்கிறோம், போராட்டங்களை எல்லாம் நடத்தி பார்க்கிறோம். ஆனால் செவிமடுக்காத ஒரு சர்க்கார் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி நம்முடைய சகோதரர் அருண்ராஜ் அவர்கள் விளக்கமாக விரிவாக இங்கே சொன்னார்கள். போதைப் பொருளை தடுக்க தவறிய அரசாங்கத்தால் ஏற்படுகிற இழப்புகள், இன்னல்கள் என்றெல்லாம் எடுத்து இங்கே உங்கள் முன்னாலே வைத்தார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, என் நெஞ்சமெல்லாம் வீற்றிருக்கிற, என்னுடைய நெஞ்சங்களை தொட்டிருக்கிற என்னுடைய வீராங்கனைகளே, வீரர்களே என்று நம்முடைய தளபதி நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். இந்த நாடும் நம்மைத்தான் நம்பி இருக்கிறது. நம்மை பொறுத்தவரைக்கும் தளபதி அவர்கள் ஒன்றைத்தான் எண்ணுகிறார். எந்த இடுக்கன் வந்தாலும் சரி, யார் ஏகடியம் பேசினாலும் சரி, யார் ஏளனம் செய்தாலும் சரி, என் லட்சியம் இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதுதான் என்று களத்தில் இறங்கி இருக்கிறார். எதிர்ப்பார் இல்லாமல் ஒரு சர்க்கார் நடக்கிறது என்று முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்கள் குடும்பத்தின் மீது காட்டுகிற அக்கறையை, உங்கள் குலத்தின் மீது காட்டுகிற அக்கறையை ஒரு 10% தமிழ்நாட்டு மக்கள் மீது நீங்கள் காட்ட மாட்டீர்களா என்ற இயக்கத்திலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகள், நிறைவேறாத கோரிக்கைகள். நான் வருகிற போதே நினைத்துக் கொண்டேன், ஆட்சி முடிகிற போது எதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று. இது கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் எதை விரும்பினார்கள் அதை நீங்கள் செய்யவில்லை. மக்கள் எதை விரும்புகின்றார்கள் அதை செய்கிற ஒரு நல்லவரை, வல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை காட்டுகிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி, போதை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், இழப்புகளை தடுக்க தவறிய அரசாங்கம், கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், நிம்மதியாக வீட்டிலே உறங்க முடியவில்லை, வீதியிலே நடக்க முடியவில்லை என்று அன்றாடம் கவலைப்படுகிற, பயந்து போய் கிடக்கிற இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற, உறங்காது உங்களுக்காக விழித்துக் கொண்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற நல்ல தலைவரை, வல்லவரை ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற வரைக்கும் ஓய மாட்டோம். அந்த சூழலை ஏற்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி இந்த வாய்ப்பிற்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.